இருப்பது எங்கே அது இங்கே வேறெங்கே தெய்வம் இருப்பது எங்கே பொருளும் பொருளும் இறைந்தவர் எழுதோ பொய்யில் வளர்ந்த நாடு பொருளும் பொருளும் இறைந்தவர் பொய்யில் வளர்ந்த நாடு என்னும் எழுத்தோர் இறைந்தவர் நெஞ்சோ இறைவன் திகழும் வீடு எழுத்தோர் இறைந்தவர் நெஞ்சும் இறைவன் வாழும் வீடு தெய்வம் இருப்பது எங்கே அது இங்கே வேறெங்கே தெய்வம் இருப்பது எங்கே ஆடை அணிகள் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை ஆடை அணிகள் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை அங்கொரு கண்ணோ இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லையே இசையில் கலையில் கவியில் மலரை மொழியில் இறைவன் இசையில் கவியில் கவியில் கலை மொழியில் இறைவன் இவைதான் தெய்வம் என்பதை அறிந்தால் ஏற்கும் உனது தொண்டு தெய்வம் ஏற்கும் உனது தொண்டு தெய்வம் இருப்பது எங்கே அது இங்கே வேறெங்கே தெய்வம் இருப்பது இங்கே அற்புதமான இடம் அழகான இடம் சிறப்புக்குரிய பெருமையை இடத்தினை பார்க்கின்ற பொழுது நின்று கொண்டு நிலக்கும் நிலத்தின் குளிர்ச்சியும் நேரில் செழிப்பையும் பார்க்கின்ற பொழுது அளவில்லாத மகிழ்ச்சி உண்டாகிறது ஆகா எத்தனை அற்புதமான இயற்கை எழில் திரு சிறப்பெல்லாம் பார்க்கின்ற பொழுது அதிலும் இந்த நந்தவனத்தை பார்க்கின்ற பொழுது மனிதர்கள் வாழக்கூடிய போல் தெரிகின்றது மனிதர்கள் சொல்லக்கூடியவன் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் கெட்டு போவதில்லை கெட்டு போவர்கள் விட்டு கொடுப்பில்லைன்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில் பிறந்திருக்கிறோம் பிறப்பு எப்படி உண்மையோ அதே போல் இறப்பு உண்மை என்பது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் பிறப்பு என்பது ஒரு சம்பவமாக இருக்கலாம் இறப்பு என்பது ஒரு சரித்திரமாக இருக்கணும்னு ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்ன போல வாழ்க்கையில் பிறந்திருக்கிறோம் இந்த மண்ணில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த மண்ணில் எத்தனை பேர் வாழ்ந்தார்களோ இனிமேல் எத்தனை பேர் வாழப் போகிறார்களோ மண்ணாண்டவர் கோடி மனையாண்டவர் கோடி என்ற மாதிரி கொஞ்ச நாள் இந்த பூமியில் வாடகை வீடு மாதிரி நம்ம இருந்துட்டு காலி பண்ணி போக வேண்டியது அதுக்கெல்லாம் பார்த்தா நான் பெரிய ஆள் நீ பெரிய ஆள் அப்படின்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் யாருக்கும் பெரிய ஆள் கிடையாது ஏன்னா வருகின்ற பொழுது எதையும் கொண்டு வரல போகிற பொழுது எதையுமே கொண்டு போக போகிறது கிடையாது கடைசியாக கூட வர்றது ரெண்டே ரெண்டு ஒன்று நாம் செய்த பாவம் இன்னொன்று நம்ம செஞ்ச புண்ணியம் இதான் கடைசியாக கூட வரும் நம்மளை அறியாமல் பாவமும் பண்ணலாம் நம்மளை அறியாமல் புண்ணியமும் பண்ணலாம் யதார்த்தமாக சாப்பிட்ற சாப்பாடு கொஞ்சம் மிச்சம் இருந்தபடி அள்ளி போட்டோம்னா எத்தனையோ ஜீவராசி சாப்பிடுச்சுன்னா புண்ணியத்துடைய கணக்கு யதார்த்தமாக நடந்து போகிறோம் தெரியாமல் ஒரு எருமை மீச்சு கொண்டுறோம் பாவத்துடைய கணக்கு ஆக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் என்ன பாவம் பண்ணுறோம் என்ன புண்ணியம் பண்ணுறோம்ன்றத எழுதுறதுக்கு ஒரு ஆளை நியமனம் பண்ணியிருக்கு அன்றாட ஒவ்வொருத்த பேர்லையும் அவர் அங்கே எழுதிடுவார் அதிகார பலத்தில் பண பலத்தில் இங்கே உள்ள விசாரணையிலலாம் தப்பிச்சிட்டாலும் கூட மேலே ஒரு விசாரணை இருக்குது அந்த விசாரணையில் யாரும் தப்ப முடியாது ஆமாம் இன்னும் இனிமேத்தான் இருக்குது 25 பேரவை கூட்டம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஆக மேலே ஒரு விசாரணை இருக்குது அந்த விசாரணையில் யாரும் தப்ப முடியாது முடிஞ்சளவு யாருக்கும் உதவி செய்யலைனாலும் உபத்திரியம் பண்ணாமல் வாழ்ந்துட்டு போயிடணும் வாழக்கூடிய வாழ்க்கை கொஞ்ச நாள் தான தர்மத்தை பண்ணுங்க முடிஞ்சளவு ஏன்னா இந்த உலகத்தில் எத்தனையோ தானங்கள் இருந்தாலும் கூட தானத்தில் சிறந்தது அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா காரணம் என்னென்னா இந்த உலகத்தில் என்ன கொடுத்தாலும் நம்மளுக்கு பத்தாதுன்னு சொல்லுவோம் இன்னும் வேணும்னு தான் சொல்லுவோம் ஆனால் போதும்னு நிறைஞ்ச வாயோடு சொல்கிறது சாப்பாடு மட்டும்தான்
ஒரு அளவை மீறிச்சுன்னா போதும் போதும் அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா? அப்படிப்பட்ட பசின்னு வர்றவங்களுக்கு முதல்ல பசியை மத்தி அன்னதானம் பண்ணணும். காரணம் என்னன்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கார்த்திகைக்கு பின்னாடி மழை இல்லை, கர்ணனுக்கு பின்னாடி கொடை இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொடை வள்ளலாக திகழ்ந்த யாரு? கர்ணன். எது கேட்டு வந்தாலும் இல்லைன்னு சொல்லாத கர்ணனே இறந்து அவனுடைய ஆத்மா சொர்க்கத்துக்கு போகிற பொழுது பசியால் துடிச்சதான். அப்படி பசியால் துடிக்கிற பொழுது எனக்கு ஏன் அப்படி பசிக்குது அப்படின்னு கேட்குற பொழுது அப்போ தான் சொன்னாங்களா, இங்கே வாப்பா, நீ எல்லா தான தர்மமும் பண்ண, ஆனால் யாருக்கு சோறு போடலை, அதனால தான் உனக்கு பசிக்குது. ஆனால் உனக்கு ஒரு புண்ணியம் உண்டு. என்னன்னா, உன்னுடைய ஆள்காட்டி விரல்ல ஒரு புண்ணியம் உண்டு. என்ன அப்படின்னா, ஒரு அந்தனர் சாப்பாடு ஏதாவது கிடைக்குமா, அன்னச்சத்திரம் இருக்குமான்னு கேட்குற பொழுது, அதோ தெரியுது பாருங்க அன்னச்சத்திரம், போய் சாப்பிடுங்கன்னு உன்னுடைய ஆள்காட்டி விரலால் நீட்டி காமிச்ச அந்த புண்ணியம் உன்னுடைய விரலில் உண்டு. அந்த விரலை மட்டும் அப்படி வாயில் வச்சுட்டீங்கன்னா பசி அடங்கிரும் அப்படின்னு சாப்பாடு நடந்த இடத்த காட்டுனதுக்கே புண்ணியம்னா, நம்மளும் சாப்பாடு போட்டோம்னா எவ்வளோ புண்ணியம் கிடைக்கும். ஏன்னா அந்த உலகத்தில் ஒரு 7,000 பேருக்கு சாப்பாடு போட முடியுமான்னா நினச்சா முடியும். கையளவு சர்க்கரையை வாங்கி ஒரு எறும்பு குழியில் போடுங்க, 1000 என்ன 2000 பேருக்கு அன்னதானம் விட்ட புண்ணியம் நம்மளை வந்து சேரும். அதனால் முடிஞ்சளவு இறந்தவர்களுக்கு சிலை வைத்து மாலை போடுவதை விட ஒரு ஏழைக்கு இலை வைத்து சோறு போடுவது சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழக்கூடிய வாழ்க்கை கொஞ்ச நாள். ஆக மனிதனாக வாழ வேண்டும். நம்மளுக்கு தெரிய 8 அடி நிலம்ண்டாங்க, அதுக்கப்புறம் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா 6 அடி நிலமே சொந்தமடாண்டு 6 அடி நிலத்தை சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படின்னு உள்ள தள்ளணுன்னு இந்தா சாம்ப, ஆமாம் உங்கள் அப்பா உங்கள் தாத்தனா இந்த புடி அப்படின்னு சாம்பலை கொடுத்துட்றாங்க. அது அவன் சாம்பலா அடுத்தவன் சாம்பலான்னே நம்மளுக்கே தெரியல. இப்போ அதே காட்டில் இன்னொன்று வந்துருச்சு. ஆமாம், என்னென்னா வண்டி, தகனம் செய்யக்கூடிய வண்டி. அந்த வண்டி நம்ம சொன்னோன்னா உடனே வீட்டுக்கே வந்து எரிச்சு கொடுத்துட்டு போயிரு அந்த சாம்பல்னு. ஆக இறந்ததுக்கு பின்னாடி இந்த மண்ணில் இருக்கிறது கூட நம்மளுக்கு நேரம் இல்லை. அப்படிப்பட்ட மண்ணுக்காக சண்டை போடுற காலமும் உண்டு. மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது. இதை மனந்தா ஒப்புக்கொள்ள மறுக்கிறது என்ன? அந்த மாதிரி தூண்டி ஓடுறவனுக்கு மீன் கிடைக்கும், மீனுக்கு புழு கிடைக்கும், புழுவுக்கு என்ன கிடைக்கும்? எனக்கும் கிடைக்கும். மனுஷா செத்து இந்த மண்ணுக்குள்ளே வருகிற பொழுது நான் வந்து உன்னை திம்பேன் அப்படின்னுமா. அந்த மாதிரி எதுவுமே நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை, வாழக்கூடிய வாழ்க்கை கொஞ்ச நாள். ஆக மனிதனாக வாழ வேண்டும் என்ற தன்மையிலே இறைவனாகப்பட்டவன் எந்த விதத்திலே எப்படி கொடுத்து வைத்திருக்கின்றான், இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்ற தன்மையிலே எந்த விதத்திலே எப்படி கொடுத்து வைத்திருக்கிறான் என்பதை பார்க்கின்ற பொழுது கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? கொடுத்தான் இல்லை, ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை, ஊருக்காக கொடுத்தான். வெளிச்சம் வர
ஊருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் ஊருக்காக கொடுத்தான் ஊருக்காக கொடுத்தான். தன்மையிலே கொடுத்து வைத்திருந்தாலும் நன்றி நன்றி. பெருமையான இவருடைய இடத்தை பார்க்கின்ற பொழுது அழகான ருதமான இடமாக இருந்தாலும் கூட வெண்ணிலா நோக்கிறவர்களும் கண்ணைக்கவர் வண்ண வண்ண மலர்களும் ஆக சோயின ஒளிக்கு அறிவியல் ஓசையும் சுருதுபட்டு வண்டினங்களின் நாதமும் பழுத்த வளம் மீது பறைந்து விரைந்து ஓடிப்பாயும் வசங்களையும் படர்ந்த வழியில் மனிதனுக்கு மணித்துளையும் எண்ணற்ற ராகங்கள் எனக்கு தெரியும் என்று கண்ணைக்கவர் கருங்குயில் ஓசைகளாம் பார்க்கின்ற பொழுது மிக அற்புதமாக அழகாக இருந்துட்டாலும் கூட அருமையான பெருமையான இடம். அண்ணே மாயவளம் மாதம் அண்ணே இன்னும் 2 பாட்டு பாடியிருக்கலாம்ல. அருமையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆமாம், ஆக பெருமையான இடத்தை பார்க்கின்ற பொழுது அழகான அற்புதமான இடமாக இருந்தாலும் கூட மலைகளையும் நதிகளையும் பார்க்கின்ற பொழுது அழகாக இருந்தாலும் அதிலும் இருக்கக்கூடிய அந்த நதிகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது காவிரிக்கு உப்பாக இருக்கக்கூடிய காரணத்தில் அந்த இடத்தை பார்த்தால் தென்னகமாம் இன்ப திருநாட்டின் மேவியதோ கண்ணடத்து குடகு மலை கனிவயிற்றில் கருவாயி தலை காவிரி என்னும் தாதியிடம் உருவாகி ஏர்வீழ்ச்சி காணாது இருக்க சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி என்னும் பேரில் நீண்ட வரலாறா வண்ணம் பாடி ஒரு வளர்த்தென்றல் தாளாட்டே கண்ணம்பாடி அணை கடந்து ஆடு தாண்டும் காவேரி வேர் பெற்று அகண்ட காவிரியாய் பெண் தவழ்ந்து அரிகாலம் தேர்வாலும் கல்லறையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து என் தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவளா தனி கருணை காவிரி போ செல்லும் இடமெல்லாம் சீர்பெருக்கி நிறுத்தி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் வெள்ளை எனாலும் பேச வந்த கண்மணியே எங்கள் வாழ்வே இதயக்கனி எங்கள் இதயக்கனி நீங்கள் எல்லாம் எங்கள் இதயக்கனி நல்லாயிருக்கோனும் நாடு முன்னேறே இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறே நல்லாயிருக்கோனும் நாடு முன்னேறே இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறே நல்லவங்க எல்லோரும் எங்க முன்னாலே நல்லவங்க எல்லாரும் நம்ம முன்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ண முன்னாலே நீங்க நல்லாயிருக்கோனும் நாடு முன்னேறே இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறே உழைக்கும் தோழர்களே ஒன்று கூறுங்கள் உலகம் நமதியல் சிந்து பாருங்கள் உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாருங்கள் நேடு வெள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள் அண்ணா சொன்ன வழி கண்ணு நன்மை தேடுங்கள் அண்ணா சொன்ன வழி கண்ணு நன்மை தேடுங்கள் நாடு முன்னேறே இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாரு பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம் பாடு கீழே வளர்ந்த முகம் பார்க்கும் போது இன்பம் பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம் பாடு கீழே வளர்ந்த முகத்தை பார்க்கும் போது இன்பம் பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தில் இல்லை பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தில் பிள்ளை சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை அமைதி என்றும் இல்லை நல்லாயிருக்கோடும் நாடு முன்னேறே இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறே காற்றும் நீரும் வாழும் நெருப்பும் ஒதுவில் இருக்குது மனிதன்
காலில் பட்ட பூமி மட்டும் இருந்து கிடக்குது. காற்றும் நீரும் வாழும் நெருப்பும் இருந்து கிடக்குது. மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் இருந்து கிடக்குது. பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே, பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே. பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே, அமைதி நிலவுமே. நீங்கள் நல்லா இருக்கோடும் நாடு முன்னேறு, இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாரே. நதியை போல நாமும் நடந்து பயன்பெற வேண்டும், கடலை போல விரிந்த இதையோ இருந்திட வேண்டும். நதியை போல நாமும் இணைந்து பயன்பெற வேண்டும். கடலை போல விரிந்த இதயம் படைத்திட வேண்டும். வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும், வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும். வாழும் வாழ்க்கை உலகில் என்றும் விளங்கிட வேண்டும், விளங்கிட வேண்டும். நீங்கள் நல்லா இருக்கோடும் நாடு முன்னேறு, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு. நல்லவங்க எல்லோரும் எங்க முன்னாலே, நல்லவங்க எல்லாரும் நம்ம முன்னாலே. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ண முன்னாலே. நீங்கள் நல்லா இருக்கோடும் நாடு முன்னேறு, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு. நாரத உரிய இடம் இந்த இடமாத்தான் இருக்க வேண்டும். அப்படி என்றால் ஏதேனும் சத்தம் ஒற்றை கவனித்து பார்க்கலாம். சத்தம் ஆலோலம் சோ என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு கானம் இணைய நினைத்து ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்று சிபாடி கொண்டிருக்கின்றாள். குரலுக்கு சொந்தக்கார பெண் வள்ளியாத்தான் இருக்க வேண்டும். வள்ளியன் சோடைய மாதரசி வந்ததினால் இந்த சிறப்பா, இடத்தினால் வள்ளிக்கு சிறப்பா வருகையை பார்க்கிற பொழுது பெருமையான வருகையா இருந்தாலும் கூட இந்த பெண்ணினுடைய அழகை பார்க்கிற பொழுது அந்த நிலவு கொப்பாக இருக்கக்கூடிய இந்த பெண்ணினுடைய அழகை பார்த்தால் எந்த விதத்திலே என்றால், நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, நீரமாறி நீந்துகின்ற குள்ளல்லோ, நீந்துகின்ற குள்ளல்லோ. நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, நீர் அலைகள் இடமாறி நீந்துகின்ற குள்ளல்லோ. மாதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ, மாயிதழின் பூ போலே மலருகின்ற இதழோ. மாநிலமோ மேலினமோ மயங்குகின்ற விழியோ. நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, உழவுகின்ற அழகோ. உருவம் ஒரு வில்லாக, பாடி ஒரு கரையாக. உருவம் ஒரு வில்லாக, பாதி ஒரு கடையாக. பருவம் ஒரு களமாக, போர் தொடுத்தே பிறந்தவளோ. ஒரு நகையின் வண்ணத்தில் ஒரு நகையின் வண்ணத்தில் ஒளி விழுந்த கண்ணத்தில் கேட்டு வகையில் தான் எடுத்து கொடுப்பதெல்லாம் இவள்தானோ. நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, உழவுகின்ற அழகோ. பவளகின வீரநகமும் பசுங்களை போல் அழைக்கிறமோ. அவளவின விரநகமும் பசுந்தளி போல் வடிக்கரமும். தேங்கனிகள் இருபுறமோ தாங்கி வரும் பூங்கொடியோ. ஆழ்கடலி தங்காவே நீர்காலத்து அமைந்தவளோ. ஆழ்கடலின் சங்காகி நீர்கழுத்தில் அமைந்தவளோ. யாழிசையின் மொழியாக
மலர்ந்தவளோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ உள்ளவனைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ நெங்கனியின் ஒளியெடுத்து சந்தனத்து குரல் கொடுத்து உன்பதத்தில் வாட்டி வைத்த பெண்ணுடலை மலர்வாழை துடையிருக்கு அச்சம் ஒன்று அதில் இருக்க மலர்வாழை துடையிருக்கு அச்சம் ஒன்று அதில் இருக்க படைத்தவனில் திறமையெல்லாம் முழுமை பெற்ற அழகிய பேர் நிலவு ஒரு பெண்ணாகி உணவுகின்ற அளவோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ குழலோ அழகாக இசைபாடிக் கொண்டிருக்கின்றார் ஆலோலம் சோ அப்படி என்று பெண்ணினுடைய அழகை ஆகையினாலே நாரத உரிய போல மாணிக்க சொல்ல செலவிட காரணத்தினாலே நாட்டில் அவன் போகலன்னு கவலைப்படுறேன். போனா போயிட்டு போது விடுங்க. போனா போட்டு என்னட்டு விட முடியும்? அதானங்க உண்மை. விட்டதை பிடிக்கிறது இல்லையா? விட்டதை பிடிக்கணும்டா இருக்கிறதும் போயிடும். ஏண்டா போனா வராது ரெண்டு, வந்தால் போகாது ரெண்டு, வருவதும் போவது ரெண்டு. ஆமா, ரெண்டு ரெண்டா. போனால் வராதது ரெண்டு. உயிரும் மானமும். வந்தால் போகாது ரெண்டு. புகழும் பழி சொல்லும். வருவதும் போவதும் இரண்டு. ஆமாங்க. மனுஷனா பிறந்துட்டோம்னா வாழ்க்கையில துன்பம் இன்பம் வரத்தான் செய்யும், போகத்தான் செய்யும். ஆமா, பரவாயில்லைங்க. ஏன்னா நீங்க ரெண்டா நல்லா சொல்லிட்டீங்க. அதே மாதிரி ரெண்டா சொன்னாங்க. எப்படி மனிதன் ஆரோக்கியமா வாழணும்னா ரெண்டா கடைபிடிக்கணும். எப்படி என்ன ரெண்டா? நாளுக்கு ரெண்டு, ஒரு நாளைக்கு ரெண்டு, வாரத்துக்கு ரெண்டு, ஒரு வாரத்துக்கு ரெண்டு, மாதத்துக்கு ரெண்டு, மாசத்துக்கு ரெண்டு, வருஷத்துக்கு ரெண்டு. இப்படி கடைபிடிச்சோம்னா ஆரோக்கியமா வாழலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு ரெண்டுண்டா, நாளுக்கு ரெண்டுனா காலை மாலை 2 நேரம் வெளியே போகணும். ஆணுக்கும் சரி பெண்ணுக்கு யாரா இருந்தாலும் சரி, மனுஷனா பிறந்தவங்க காலையிலையும் சாயங்காலமும் வெளியே போனாதே உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். சில பேர் 4 நாளைக்கு ஒரு தடவை போறாங்க. எதுக்காகும்? ஆமாங்க. அதே மாதிரி வாரத்துக்கு 2 என்ன? வாரத்துக்கு 2, வாரத்துல 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். யாரு கேட்கிறா? என்னென்ன கிழமை பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. அப்படிப்பட்ட புதன்கிழமை சனி நீராடுன்னு சொல்லுவாங்கல்ல, ஆமா, அந்த மாதிரி சனிக்கிழமை 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். தீபாவளிக்கே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலைன்னா நம்ம என்ன பண்றது? ஆமா. அதே மாதிரி மாதத்துக்கு 2, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கேட்டுக்கடா தண்டீஸ்வரா, இதே முக்கியமான இடம். மாதத்துக்கு 2 என்ன? மாதத்துக்கு 2 15 நாளைக்கு ஒரு முறை தான் கணவன் மனைவி ஆணும் பெண்ணும் இல்லறத்துல ஈடுபடுறது. 15 நாளைக்கு ஒரு தடவை தான் ஈடுபடணும். ஆமா, அப்படிதான் அந்த காலத்துல கூடி இருக்காங்க. ஆமா, அதனாலதான் உடம்பு திடகாத்திரமா இருந்துருக்கு. இப்ப ஒரு நாளைக்கு 15 தடவை போறானே என்ன கட்டிங்க போட்டுட்டு. ஆமா. ஆக இது மாதத்துக்கு 2. வருஷத்துக்கு 2 என்ன? வருஷத்துக்கு 2 6 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த வயிற்றை சுத்தப்படுத்தணும். பேதிக்கு மாத்திரை சாப்பிட சொல்றாரு. சாப்பிட்டு 6 மாதத்துக்கு ஒரு தடவை வயிற்றை சுத்தப்படுத்தணும். உடலை வளர்க்க குடலை கழுவு அப்படின்னு சொல்லிக்காங்க. இப்படி எல்லாம் வாழ்ந்தா ஆரோக்கியமா வாழலாம். எங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? காலை வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. சாப்பிடுற சாப்பாட்டை எல்லாம் மறந்துட்டு நம்ம என்னத்தையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சிக்கன் ரைஸ், நூடுல்ஸ் சாப்பிட்டு வெறும் லூசா தெரியுது. என்ன பண்றது? ஆமாங்க. அதனால காலங்கள் மாறி போய்கிட்டு இருக்கு. டானிக்கு சாப்பிட்டு வரைய. எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? வெள்ளிமலையில இருந்து வர்றேன். வெள்ளிமலை. உங்க அப்பா பேர் சடையன். உங்க அம்மா பேர் சடைச்சி. உங்க பேர் வந்தவேடன். வந்த நோக்கம் மானம் பிடிக்கணும். மானம் தேடி வந்திருக்கேன். ஆமாங்க. வேட்டைக்காரா நீங்க? பரம்பரை வேட்டை. பரம்பரையா வேட்டை. பஞ்சத்துக்கு வேட்டை இல்ல பரம்பரையா குடும்பத்தோட வேட்டை. உங்க அப்பா என்ன வேட்டையாடி? எங்க அப்பா திமிரு கொண்ட காலையில் நடக்கிறது எங்க அப்பாவுடைய வேலை. உங்க அம்மா? எங்க அம்மா அதை காட்டில ஒரு படி அகங்காரம் கொண்ட சிங்கத்தையே வேட்டையாடுவது எங்க அம்மாவுடைய வேலை. உங்க அண்ணன்? எங்க அண்ணன் பிடிச்சதே இந்த உலகத்துல யாருமே செய்ய முடியாது. அன்னதானம் நடக்கும்னா அங்கே ஒரு நாடகம் நடக்கும். ஆமா. ஆக பெரிய காரியம் யாருன்னா எங்க அண்ணன் பிடிச்சது. எங்க அண்ணன் என்ன பிடிச்சாரு? என்னது? எங்க அண்ணன் என்ன பிடிச்சாரு? எலிய பிடிச்சாரு. உங்க தம்பி புலிய பிடிச்சிருக்கா. புலி? ஆமா. கொட்டை எடுத்ததா எடுக்காரு. 4 கால் ஜீவராசி புலி. ஆமாங்க. ஆமா.
சரி, நான் மானை பிடிக்கணும் வந்திருக்கேன். வேட்டையாடி இப்ப வேட்டையாடல சின்ன பிள்ளைல எதுவும் வலுப்பு கிழுப்பு நான் எப்பவுமே ஆரோக்கியமான ஆளு. எனக்கு எதுக்கு வலுப்பு வரணும்? அப்ப கையில இரும்போட அலையிறீல. கையில இரும்போட அலையிறனா? அம்பு. மான அன்பா பிடிக்கிறதுக்காக அம்பு. அம்பா பிடிக்கிறதுக்காக அன்பு. ஆமாங்க. சாதி அபிமானம் சன்னியாசிக்கும் உண்டு. குளத்துல ஒரு மாட்டு கொம்பு இனத்துக்கே இனம்டான். இனத்தை காக்கணும். வேலி பயிரை காக்கணும். நல்ல வேட்டைக்காரது. சரிங்க. இப்படித்தான் எங்க சிற்றூர் இருக்குல்ல. ஆமா. அதுல 2 அப்பே 2 மயம் வேட்டைக்கு போனாங்க. சரி, நல்லா கேட்டுக்குங்க. 2 அப்பே 2 மயம் வேட்டைக்கு போறேன். சரிங்க. அடிச்சது 3 முயல். சரி. ஆனா வரையில 2 அப்பங்கையிலையும் முயல் இருக்கு, 2 மயங்கையிலையும் முயல் இருக்கு. 2 அப்பே 2 மகன். ஆமா. 2 அப்பே 2 மகன் 4 பேரு. அடிச்சது 3 முயல். வீட்டுக்கு வரையில 2 அப்பங்கையிலையும் முயல் இருக்கா, 2 மயங்கையிலையும் முயல் இருக்கா? ஆமா. அடிச்சது 4 இருக்கும். 3 தான். பாத்தீங்களா? வெட்டி உசுரெல்லாம் உசுரோடைய அவனு. 2 அப்பே 2 மகன் 4 பேரு. அடிச்சது 3 முயல். வீட்டுக்கு வரையில 2 அப்பங்கையிலையும் முயல் இருக்கணும், 2 மயங்கையிலையும் முயல் இருக்கணும்னா நீங்க ஏதோ அப்ப சொல்லுக்களை சூட்சமா வச்சு பேசுறீங்க அப்படின்றது நல்லா தெரியுது. எப்படி சொல்றீங்க? அதனால போனதே 3 பேர் தான். போனது 3 பேர் தான். 2 அப்பே 2 மயம். 2 அப்பே 2 மயம். போனதே 3 பேர் தான். போனதே 3 பேர் தான். எப்படி சொல்றீங்க? சொல்லட்டுமா? போனது யாருன்னா தாத்தா மகன் பேரே. தாத்தா மகன் பேரே. மகன் பேரே. இப்போ உதாரணத்துக்கு சொல்லி காமிக்கட்டுமா? சொல்லுங்க. நீங்க தாத்தா, நான் தாத்தா, நான் மகன். மகன். இது வந்து பேரே. உங்களுக்கு மகன். தாத்தா மகன் பேரே. இப்போ நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. இப்போ இவருக்கு அப்பே நானு, ஒரு அப்பே. எனக்கு அப்பே நீங்க, 2 அப்பே வந்துருச்சா? உங்களுக்கு மகன் நானு, ஒரு மகன். எனக்கு மகன் அவரு, 2 மகன் வந்துருச்சா? ஆக 2 அப்பே 2 மகன். போனது 3 பேர் தான். அடிச்சது 3 முயல். வீட்டுக்கு வரையில எல்லா பேர் கையிலையும் முயல் இருந்துச்சு. சரியா? தெளிவா இருக்காரையா? சந்தோஷம். சரி. ஆமாண்ணா, 2 பேர் 2 மகன்னா 4 பேரை கணக்கு பண்றதா? சரிங்க. நல்லா கேட்டுங்க. விஷயத்தை கேட்குறீங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேனுங்க. எனக்கு இப்போ எனக்கு கேட்கத்தான் தெரியும், சொல்ல தெரியாது. கேட்கத்தான் தெரியும், சொல்ல தெரியாதா? கேட்க தெரிஞ்சு உங்களுக்கு ஏன் சொல்ல தெரியாது? ஷோ, நீங்க ராஜபாட்டு, நான் நகைச்சுவை நடிகருங்க. அப்படியெல்லாம் சொல்லி தப்பிக்க கூடாது. ஏன்னா நாங்களும் எல்லாத்தையும் கேட்க மாட்டோம். அதுக்கான விவரமான யாருன்னு பார்த்துதான் கேட்போம். இப்போ நான் கேட்கிறேன், ஒருத்தனை வெட்டுனா செத்து போயிருவேன்ல? அம்மா, வெட்டுனா செத்து போயிருவேன். வெட்டியதால் சாகவில்லை, வெட்டாவிட்டால் செத்திருப்பேன். செத்ததால் சாகவில்லை, சாகாவிட்டால் செத்திருப்பேன். வந்ததால் வரவில்லை, வராவிட்டால் வந்திருப்பேன். என்ன விளக்கம் சொல்லுங்க பாப்போம். இந்த 4 அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. நீங்களாவது இருந்து நாடகம் பார்க்குறீங்கள. ஆமாம், காலையில் முருகன் வள்ளியும் மாலை மாத்தையில் இருந்து பார்த்துட்டு போங்க, புண்ணியம் கிடைக்கும். ஆமாத்தா, ஆமாம். எங்கேயும் போயிடாங்க, நாங்கள் போகிறத எடுத்து நீங்கள் போயிடாங்க. ஆமாம். எங்கள் அப்பா வேறு நம்பி, உங்கள் அப்பா வேறு நம்பின்னு எனக்கு தெரியும். நான் கேட்ட விஷயத்துக்கு வாங்க. என்ன விஷயம்? வெட்டியதால் சாகவில்லை, வெட்டாவிட்டால் செத்திருப்பேன். செத்ததால் சாகவில்லை, சாகாவிட்டால் செத்திருப்பேன். வந்ததால் வரவில்லை, வராவிட்டால் வந்திருப்பேன். அது நம்ம கேளுங்கனாவே சரக்கு. அதனால நான் கேட்கிறேன், நான் பாட்டுக்கு போயிருப்பேன், நீங்க பாட்டுக்கு 2 பேர் 2 மகன்றீங்க. அப்ப நீங்க சொல்லுங்க. எங்க வெட்டியதால் சாகவில்லை. ஆமாங்க. நம்ம காரைக்குடியில இருந்து மானாமதுரைக்கு அந்த காலத்துல பேருந்து வசதி கிடையாது. ஆமா, நடந்து போய்கிட்டே இருக்காரு. ஆமா, போய்கிட்டு இருக்கு பாருங்க. அம்மாவாசை இருட்டனைக்கு நடந்து போறாரு. ராத்திரியா? ராத்திரி. சரியான இருட்டு. ஒத்தையடி பாதை. வெடுக்கு நடந்து போய்கிட்டு இருக்காரு. இருட்டு. ஆமா. போற வழியில பாருங்க, ஒரு பெரிய பாங்கிணறு, தண்ணி இல்லாத கிணறு, தந்தரையான கிணறு. இவர் பாருங்க, போற நேரத்துல அந்த கிணற பார்க்காம பக்கத்துல போயிடுறாரு. சரி. போற நேரத்துக்கு மின்னல் வெட்டிடுது. பளிச்சுன்னு வெட்டின உடனே இவர் கிணறு இருக்கிறத பார்த்துட்டாரு. வெளிச்சத்துல பார்த்துட்டாரு. சரி. அந்த மின்னல் வெட்டியதால் இவர் சாகல. அந்த மின்னல் வெட்டாட்ட கிணத்துக்குள்ள விழுந்து இவர் செத்திருப்பார். வெட்டியதால் சாகவில்லை, வெட்டாவிட்டால் செத்திருப்பேன். மின்னல் வெட்டலைனா வெளிச்சம் தெரியாம உள்ள விழுந்து செத்திருப்பார். சரி. அந்த கிணத்தை தாண்டி போய்கிட்டே இருக்காரு. மின்னல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. போற வழியில பாருங்க, ஒரு வரலாங்க 2 வரலாங்க போன உடனே சரி காலில் மிதிச்சிட்டாரு. மிதிச்சிட்டாரு. எப்படி மிதிச்சதை பார்த்தா நலுக்குன்னு இருக்கு. நலுக்குன்னு மிதிச்சுட்டாரா? மிதிச்சாரு. என்ன மிதிச்சாரு? அதுல பாருங்க 5 அடி பாம்பு. நல்ல பாம்பு. நல்ல பாம்பா? அந்த பாம்பு, இவர் மிதிச்ச பாம்பு உயிரோட இல்ல, செத்த பாம்பு.
செத்தவாம்பா? அந்த பாம்பு செத்ததால் இவர் சாகல. ஓ, சாகாட்டால் பாம்பு அடிச்சு இவர் செத்திருப்பார். செத்ததால் சாகவில்லை, சாகாவிட்டால் செத்திருப்பேன். அப்புறம் போய்கிட்டே இருக்காரு பாருங்க. அந்த மின்னல் வெட்டிச்சுல, மழை அடிச்சு ஊத்திருச்சு. மேகம் கூட்டி அடிச்சு ஊத்துது. மானாமதுரை ஓரத்துல போறோம்னா பெரிய ஓடை. சரி, அந்த ஓடையில பாருங்க, அந்த மலைக்கு அதுக்கு தண்ணி கரை புரண்டு அடிச்சு ஓடி அடிச்சு வெள்ளமா வருது. ஆமா, வந்ததால் வரவில்லை, வராவிட்டால் வந்திருப்பேன். அந்த ஓடையில தண்ணி வந்ததுல நான் வர முடியல, வராட்ட நான் வந்திருப்பேன் அப்படின்னு வீட்டுல சொல்லியிருக்காரு. சரி, பரவாயில்லைங்க, நல்ல விளக்கம். ஆமாங்க. இப்ப நீங்க உங்க அப்பா யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உங்க ஆத்தாளுக்கு புருஷன். உங்க ஆத்தா யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? எங்க அப்பாவுக்கு பொண்டாட்டி. அவங்க 2 பேத்துக்கு நீங்க உறவு என்ன? மொசவ என்ன? இல்லைங்க, அவங்க 2 பேத்துக்கு உறவு என்னன்னு கேட்டேன். அவங்க 2 பேத்துக்கு மருமையனா? உங்க அப்பாவுக்கும் ஆத்தாவுக்கும் மயந்தே வரும், மருமையே வராது. நான் மருமைங்கிறேன். ஐயோ, மருமைன்னா அக்கா வேணும், மாமா வேணும், அவங்களுக்கே மருமைய. எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு. உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு மருமைய வராருமே. எப்படி உங்க அப்பாவுக்கு உங்க அம்மாவுக்கு நீங்க மருமைய? எங்க அண்ணன் முதல்ல பிறந்தேன், முதல் மகன். சரி, மறுக்க பிறந்ததுனால மருமகன். மறுபடியும் பிறந்ததுனால மருமையனா? அடாடா. சரி, உங்க அப்பா பேரு? நம்பிராஜ். அம்மா பேரு? நங்கை மோகினி. உங்க பேரு? வீரத்தேவன். உங்க பேரு? அம்மா. உங்க பேரு? வீரத்தேவன். நாட்டுல பேர் ஊர சம்பந்தம் இல்லாம வைக்கிறாங்க. சின்ன ஆளா இருப்பே அவனுக்கு பேர் பெரியசாமி. ஆமா. பெரிய ஆளா இருப்பே அவனுக்கு பேர் சின்னசாமி. ஒரு வரப்ப ஓடி தாண்ட மாட்டேன், அவனுக்கு பேர் தாண்டவராய. ஆமா. நல்ல கருப்பா இருப்பே அவனுக்கு பேர் வெள்ளச்சாமி. ஆமா. கண்ணே தெரியாது, அவனுக்கு பேர் கண்ணாயிரம். ஆக எப்பவுமே நோய் வாய்ப்பட்டு படுத்து கிடப்பே அவனுக்கு பேர் ஆரோக்கிய ராஜா. பிச்சைக்காரனுக்கு 10 பைசா போட மாட்டேன், அவனுக்கு பேர் தர்மராசன். அந்த பொம்பளையால் 100 நாள் வேலைக்கு தான் போகும், பேரு கோடீஸ்வரி. ஆமா. இப்படி எல்லாம் இருக்குல்ல. இருந்தாலும் உங்க பேர் வீரத்தேவை. ஆமாங்க. இருக்கட்டும். என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? தெரியலையா? உங்க அத்தமையனா? உங்க மாமே சடையன். ஆமா. நடுவுல அப்படிங்க அந்த வேடே சின்ன பார்த்தது மச்சனே. உங்க மச்சனை தான் நான் பச்சா. நீங்க மச்சனை மானத்தை தேடி வந்தீங்க? யாரு போய் மான போய் நேரம் தேடி வருவா? தேடி வந்து உங்க தங்கச்சியத்தேன். பொம்பளை தான் தேடி வந்து. நீ தானே சொன்ன சரியான நேரத்துல வாயா என் தங்கச்சியை கட்டித்தரேன்னு சொன்னீங்கல்ல? ஆமா, அதனாலதான் வந்திருக்கேன். சின்ன பிள்ளைல நீங்க கூட மூக்கு வடிச்சுக்கிட்டே தெரியவில்லை. ஆமா, அப்ப சொன்னது. ஏன் என்ன உங்க தங்கச்சிக்கு நாப்புல என்னவா? உங்க தங்கச்சிக்கு தான் மூக்கு டொரு வடியும், பாவடை கூட சரியா கட்ட தெரியாது. ஒரு நாள் கூட 2 பேருமே நீ நானும் தங்கச்சியை கூட்டு போனோம்ல, கூட்டு போய் மூக்கெல்லாம் சிந்து பாவடை கட்டி விட்ட ஞாபகம் இருக்கா? சரி, அதெல்லாம் சரி. ஆமா, இப்ப நான் மானியம் தெரியல, எதையும் தெரியல, தேடி வந்து உன் தங்கச்சியை. ஒரு சின்ன விஷயம். என்ன விஷயம்? உங்களுக்கு ஒரே ஒரு தங்கச்சி தானே? ஆமா. இன்னொரு பிள்ளை சத்தம் கடிச்சு அதாரு? அதான் உங்க தங்கச்சி. எனக்கு தங்கச்சி இல்ல. நான் கெட்ட போற பிள்ளை. நீங்க கடிக்கிற போற இல்லையா? இந்த நாடகத்திலே நம்ம 2 பேரும் தான் கொடுத்து வச்சாலு. என்னங்க நாடகத்துல 9-10 பேர் வர்றான். ஆமா. இது நம்ம 2 பேரும் தான் கொடுத்து வச்சாலுன்னா எப்படி? உங்களுக்கு ஒரு பெண்ணு, எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை. அவங்க பூரா செத்த மாட்டு தோலை போட்டு அடிச்சுக்கிட்டு கிடக்காங்க. ஆமாங்க, உங்களுக்கு ஒரு ஆளு, எனக்கு ஒரு ஆளு. சரி. அப்படின்னா அந்த 13 கட்டைய மாத்தி பரட்டுறாங்க. அப்படின்னா உங்க தங்கச்சி ஏன் முண்டாட்டி, ஏன் தங்கச்சி உங்க முண்டாட்டி. அப்ப 2 பேர் முண்டாட்டி உள்ள இருக்காங்க, அப்படிதானே? ஆனா எனக்கு ஒண்ணு சின்ன பிள்ளையிலே பார்த்த உங்க தங்கச்சி ஞாபகம் இருக்கு. வள்ளி யாருன்னு சரியா கண்டுபிடிச்சு போடுவேன். நீங்க வள்ளின்னு கண்டுபிடிங்க. நீங்க சொந்தம்ங்கிறது சொன்னீங்கன்னா வராதுங்க. சொல்லல, நானே தெரிய போற மாதிரியே போறேன். வள்ளியை மட்டும் நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாக்குறீங்களா? சரிங்களா? ஆமா. பகுதி பாரதி வேகமாயிருமா? அப்பா எல்லாம் சொன்னாங்க. ஆடி பாடி வரவேற்பு பழகான
குலவழக்கப்படி ஆடி பாடி வரவேற்பது உங்களுடைய குலவழக்கமாக இருந்தால் உங்களுடைய இந்த பிள்ளையை பார்க்கிறது எப்படி இருக்கு சொல்லுங்க. தெய்வான சக்காலத்தி வள்ளி கோலத்தி நம்ம கதையில் இருக்குதடி. தெய்வான சக்காலத்தி வள்ளி கோலத்தி நம்ம கதையில் இருக்குதடி. சிங்கார மதுரையில் வெள்ளையம்மா தினம் தினம் நடக்குதடி. தப்பாமல் நான் உன்னை சிறையெடுப்பேன் உன ரெண்டாக மாறட்டுமே. எங்கண்ணு அடி மூக்கு அடி பல்ல அடி முத்தம்மா கல்யாண வைபோகமே. அடி என்னடி என் நெஞ்சு கொழுங்குதடி. சரி கண்ணடி மூக்குத்தி மாணிக்க சிகப்பு கச்சான இழுக்குதடி. 5-6 ரூபாய்க்கு மணி மாலை மோடி அமுல் பேவி யாரு? அமுல் பேவி குமுல் பேவி தெரியும். அது யாரு தெரியும்? வள்ளி யாருன்னு எனக்கு தெரியும். ஏடி சோனமுத்த மகள சின்ன பிள்ளையில அந்த வதியா என்னை கூப்பிடுது பாத்தியா? ஆமா நான் போயிட்டு வர்றேன். என்ன எதுக்கு போகாதீங்க? ஏங்க லோகிதாசன் சொல்றேன். என்ன உன் தங்கச்சியை போட்டு இப்படி இருக்கிற? தங்கச்சி இல்லைங்க, அப்புறம் உங்க தங்கச்சி. ஏன் தங்கச்சி? 2 பேர் மூக்கையும் பாருங்களேன் எப்படி இருக்குங்க. மூக்கு 2 பேர் மூக்கு ஒரே மாதிரி இருக்கா? செல்லமே அருமை தங்கையே நல்லா இருக்கேடா. என்ன நீங்க சாப்பிடுங்க. கூப்பிடுங்க பாப்பா உங்க தங்கச்சி. என் தங்கச்சி வள்ளி கண்ணு புதி விட்டாங்க வண்டி நல்லூர் வாகனாச்சு வண்டி ஜல்லி 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 இன்னும் சல்லங்கை ஓடி
அண்ணா அன்பு சகோதரி சொல்லுங்கண்ணா. நமது இடத்துக்கு இனத்தவர் ஒருவர் வந்திருக்கிறார். ஓட்டுற வண்டி, எழுதுற பேனா, கட்ட பொண்டாட்டி ஒருத்தர் கைப்படதான் இருக்கணும். கைப்பாச்சுன்னா 3 விளங்காது. 24 நம்பர் ரூம் அவர் சொல்றது நெளிவ பூதி பண்ணிட்டு போயிட்டாங்க. அண்ணா அழைத்த காரணம் என்னங்கண்ணா? நமது இனத்தவர் ஒருவர் அவர் விட்டு மான் ஒன்று நம்ம திணைவனத்துக்கு புகுந்து விட்டலாம். சரி, ஆமா வந்து எங்கிட்ட உன்ன மீறி வந்திருக்குமா என்ன மான்? எங்களை மீறி வரல, மான் வரல. சொல்ல வேண்டியதானே? சொன்னா கேட்க மாட்டேங்கிறார். இடத்தினுடைய தலைவியை விசாரி. மதுரையில கிளியே வரக்கூடாது 10 லட்ச ரூபா அவதாரம் போய் வானை பிடிச்சி வச்சிருக்காரு. ஆமா, சட்டத்தில் ஒதுக்கி போட்டுருவாங்க. கேள்வி கேட்கா. சரி, வந்தவருக்கு வரவேற்பு கொடுத்தீங்களா? நல்ல வரவேற்பு, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அனைத்து வரவேற்பு கொடுத்தீங்க. பகைவனாக இருந்தாலும் பழங்கத்தில் பழகினால் உறவா வரணும் என்பது பழமொழி. வர்றவங்கள வரவேற்பு கொடுக்கணும்ல. வரவேற்பு கொடுத்துட்டு வரேன். போயிட்டு வாங்க. ஆமா, விடிய வரைக்கும் நாடகம் பார்த்த 33 பேருக்கு நன்றி. 3 பேருக்கு அன்னதானம் சமைச்சு சீக்கிரம் சமைச்சுக்கிட்டா சாப்பிட்டு போயிடுவான். சமையல்காருக்கு நன்றி, இசைக்கலைஞர்களுக்கு நன்றி, ஒளிவெறிக்கு கமலேஷ் ஒளிவெறிக்கு உரிமையாளருக்கு நன்றி, அண்ணனுக்கு நன்றி. அடுத்த வருஷம் எல்லாத்தையும் போடுங்க. இந்த பிள்ளையை நான் போடுவேன். அப்ப போயிட்டு வரட்டுமா? மாதவன் நன்றி சொல்லிட்டு போ. நல்ல ஒரு பாட்டு சூப்பரா. மாயகுளம் மாதவண்ணன் யூடியூப் சேனல் அன்பு அண்ணனுக்கு நன்றி நன்றி நன்றி. நல்ல ஒரு பாட்டு, அருமையான பாடல். போயிட்டு வாங்கண்ணா. வருக வீடு வரை வருக. தாங்கள் வரவு நல்வரவாகுது. அந்நிய ஆடலை பேசி பழக்கமில்லை என்றாலும் இனத்தவர் போல் தெரிகிறீர்கள். ஆகையால் தாங்கள் என்னத்தை போய் பேசுறது? இங்கிட்டு சில அங்கே ஏதாவது பேசுறது ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இல்லவே இல்லை. தர்க்கம்னா இன்னைக்கு அப்படி இருக்கும் சுத்தம். அதாவது ஒரு இது சொல்லுவாங்க, நான் அதை எதுக்கு நான் சொல்லிக்கிட்டு வேணாம் வம்பு. ஒரு புலி ஒன்று இருந்துச்சான், நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 பேர் கேட்குறீங்களா? அதுக்கு ஒரு புலி அது என்ன பண்ணிச்சான், சிங்கம் கூப்பிட்டுச்சான் புலியை. இங்கேப்பா, என்னைய கேட்காம யாரையும் நீ அடிக்கக்கூடாது, சரியா? பேசாமல் உனக்கு ஏதாவது நான் இறந்து தரேன், சாப்பிட்டு பேசாமல் பாடு வர்ற சின்ன சின்ன மிருகம் அடிச்சு கொள்ளாத அப்படின்னு புளி இறக்கான படுத்துக்குச்சு. பேச நமக்கு என்ன சிங்கம் கொடுக்குறேன் சாப்பிட்டு போய் இருந்துக்குச்சு. புல்லில் படுத்து தூங்குது. ஒரு பச்சை பசேன்னு புல்ல படுத்து தூங்கிட்டு இருக்கு. அங்கே வந்து ஒரு கழுதை வந்திருக்கு. இதை எதையும் அடிக்காதே உடனே அவங்களுக்கு எல்லாத்துக்கும் புளியை பார்த்து, என்ன புளி நல்லா இருக்கியா? நேரம் தான் நல்லா இருக்கேன். என்ன புழு கலர் புல்ல படுத்துருக்கேன், ஊதா கலர் புல்ல படுத்துருக்கேன்ச்சா. அப்படியே புளி பார்த்துச்சான். ஏய் புல்லு பச்சை போ அப்படின்ச்சான். புல்லு ஊதாதான் அப்படின்னு கழுத சொல்லியிருந்துருக்கு. புல்லுக்கு கோவம் வந்துச்சு. அதனால் கோவத்தை காமிக்க முடியாதே, சிங்கராஜா தான் உத்தரவு போட்டிருக்காரு, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. இல்லை புல்லு பச்சை தான் போ, இந்த பிரச்சனை பண்ணாத, புல்லு ஊதான்னு சொல்லு, அப்போ தான் போவேன்னு சொல்ல. இங்கே பாரு, வர்ற கோதில் ஒரே அடி அடித்து கொன்றுவேன் நானும், சரியா? ஆனால் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க, அதனால போயிருன்னு சொல்ல விடலை கழுத. சரிப்பா, 2 பேரும் சிங்கராஜரே பஞ்சாயத்து போவோம். சிங்கராஜா போச்சு. போகும்போதே கழுத கத்திட்டே போயிருக்கு. சிங்கராஜா புல்லு வந்து ஊதா நேரம் தானே அப்படிங்க பார்த்துச்சான். சிங்கம் அப்படி கழுதையும் பார்த்து புளியும் பார்த்தான். ஆமாம் புல்லு ஊதா நேரம் தான், நீ கிளம்புன்னு சொல்ல. கழுதை பார்த்தா பார்த்தியா, புல்லு ஊதா நேரம் தான், தெரிஞ்சுக்க. இப்போ வந்து நீ என்ன பண்ணுறீங்க ராஜா, அந்த புலிக்கு தண்டனை கொடுக்கணுச்சான். புளியை பார்த்துச்சான் சிங்கம். 1 மாதம் நீ வாயை தந்து பேசக்கூடாது போ அப்படின்ச்சான். சிங்கம் கழுதை போயிடுச்சு. இப்படியே புலி பார்த்தான். சிங்கராஜா ஒரே ஒரு கேள்வி நான் கேட்கலாமா? இப்போ மட்டும் வாயை திறந்துக்கிறேன், கேளு. புல்லு பச்சைங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அதையும் ஊதான கலந்துக்கிட்டு சொன்னீங்கன்னு. புல்லு பச்சைங்கிறது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், அதுக்கும் தெரியும். ஆனால் அது ஊதானம் போராடிக்கிட்டு இருப்பாரு, அதுக்கிட்ட நீ போராடிக்கிட்டு இருக்க பாரு, அதுக்கு தான் உனக்கு தண்டனை. இதான் இன்னைக்கு எங்கள் நிலைமை, புரியுதா உங்களுக்கு? இதான் என்ன ஒன்றுமே கோவமே எனக்கு அவ்வளோ இடத்துல கோவம் வரும். எங்கெங்கே தெரியுமா கோவம் வரும்? பச்சை பிள்ளையை வச்சுக்கிட்டு ஒரு பொம்பளை பஸ் ஸ்டாண்டில் நிற்கும், இறக்கமே நம்ம பக்கத்தில் சிகரெட்டு ஊதுவான் அந்த பிள்ளை மேலே, அது லொக்கு லொக்குன்னு இருமா. அப்போ அப்படியே எனக்கு அவ்வளோ கோவம் வரும். என்ன பண்ணுறது? கோவிக்க முடியாது. கோவத்தை அடக்கி வச்சு புளி மாதிரி பேசாமல் இருந்துக்க வேண்டிதான். பான் காரி சளியை 100 கிராம் துப்புவான் நடு ரோட்டில். செருப்பு இல்லாமல் பிள்ளைங்க நடந்து வந்து பிச்சை எடுக்க பிள்ளைங்க செருப்பு இல்லாமல் நடக்கும். அது மிதிக்கும்ல, ஓரத்தில் உட்படுங்கிற அறிவே இருக்காது, அவ்வளோ கோவம் வரும். என்ன பண்ணுறது? பேசாமல் நம்ம கோவிச்சாண்டு சண்டை போட முடியுமா? அதை மொத்தம் 2 அடிவில் அலைஞ்சிக்கிட்டு இருக்குது, சண்டை போட முடியாது. இந்த புலியோட நிலைமை தான் எனக்கு ரொம்ப நேரத்தில், நிறைய நேரத்தில் நானே யோசிச்சுக்கேன், இந்த புலி தான் நம்ம அப்படின்னு பேசாமல் இருந்துக்க வேண்டிதான். இப்போ ஒன்றும் பண்ண முடியலையேங்கிற ஆதங்கத்தோடு இருந்துட்டு வந்தான். வந்தம்மா அடிச்சு மண். அது மாதிரி வந்தாரை வாழ வைக்கும் பூமியிலே இருக்கிறோம் என்ற சிறப்பு போதுமா? உதாரணம், வந்தாரை வாழ வைக்கும் பூமியில் இருக்கும் சிறப்பு, விருந்தோம்பலுக்கும் உபசரிப்புக்கும் பெயர் போன பூமியில் வாழ்க்கும் என்ற பெருமை. அப்படி நான் தாங்களுக்கு பதில் தர சித்தமாக இருக்கேன். மான் ஒன்றை தேடி வந்ததாக அண்ணனும் தோழியும் கூறுகிறார். விளையாட்டு பிள்ளைகள், தாங்கள் யார்? எங்கிருந்து வரை சட்ட விளக்கமாக சொன்னால் தக்க பதிலை தங்கள் சமர்ப்பிக்க எடுத்து ஏமுங்கள் பார்க்கலாம். நல்ல பேச்சுங்க, டீ இருந்தா கொண்டு வாங்க. இந்த அண்ணன் கூட கொண்டு டீ, மாதவன் டீ சாப்பிட்டீங்களா? ஆமா, டீ சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடலையா? கொண்டு வாங்க, டீ கொண்டு வாங்க. நல்ல பேச்சு, அருமையான கொண்டு வாங்க. எதையும் எந்த இடத்துலையும் நல்லது கெட்டது பேச முடியாது அப்படின்னு அழகா சொன்னீங்க. ஏன்னா சிலர் பாருங்க,
தைரியமா இருக்கிற மாதிரியே நடிப்பான். தைரியமா இருக்கிற மாதிரியே நடிக்கிறது எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடிப்பாங்க. ஒரு வீட்டுல ஒரு புருஷன் என்ன பண்ணேன், நானும் வேட்டைக்கு போறேன்னு பரப்பிட்டேன். சரி, வேட்டைக்கு போறேன்னு பரப்பிட்டேன். என்ன பண்ணியா, நான் போய் வேட்டையாடி புளிய உயிரோட கொண்டு வர போறேன், உயிரோட புளிய புடிச்சிட்டு வர போறேன் அப்படின்னா உடனே அவங்க வீட்டுக்காரம்மா, என் புருஷன் எவ்வளவு ஒரு தைரியமான ஆளு, வேட்டைக்கு போய் புளிய போய் உயிரோட புடிச்சிட்டு வரேன்னு சொல்றாரு, கொஞ்சம் முருகன் நில்லுங்க அப்படின்ட்டு வேகமா வீட்டுக்குள்ள போய் எத்தனை எல்லாம் எடுத்து சூடத்தை எல்லாம் எடுத்து ஆராத்தி எடுத்து அனுப்புவோம். அப்புறம் நீங்க வாங்க புருஷனை கூப்பிட்டீங்க, வாங்க கிழக்கு மாமா நில்லுங்க அப்படின்ட்டு அடையப்பா என் புருஷன் வேட்டைக்கு போறாரு, போய் புளிய புடிச்சு கொண்டுட்டு வர போறாரா அப்படின்னு சொல்லி கீழே ஊத்தி எடுத்து வெட்டி திலகமிட்டு நீங்க சென்று வாருங்கள், போய் புளிய போய் உயிரோட புடிச்சிட்டு வாங்க அப்படின்னு. என்ன என் முருகனை சாதாரணமா நினைச்சியா அப்படின்ட்டு சரி போயிட்டு வாங்கன்ட்டு வீட்டுக்குள்ள போயிட்டா பொண்டாட்டி. யார் பொண்டாட்டி? அவன் பொண்டாட்டி தான். போனவ கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 10 நிமிடம் கழிச்சு திரும்பி பாக்குற அகனையே நிக்கிறேன், வாசலை விட்டு தாண்டல. என்னடா புருஷன் போகணும்னு போகாம நிக்கிறாரு, ஏங்க என்னங்க நீங்க போகலையா? அடியை கொஞ்சம் வாவே. என்னங்க உன்னைய தாண்டி கொஞ்சம் இங்க வா. என்னங்க வேலைக்கு போறோம், நீங்க என்ன கூப்பிடுறீங்க என்னன்னு? அந்த நாயை மட்டும் பத்தி விட்டுறியா, இந்த நாய் நின்று என்னை மறைச்சிக்கிருச்சு, அதை மட்டும் லேசா பத்தி விட்டுரு, விரட்டி விட்டு அப்படின்னா நாயை விரட்ட மாட்டாதவே. இவன் போய் காட்டுல போய் புளிய அங்கிட்டு உயிரோட பிடிச்ச மாதிரி தான். அந்த மாதிரி தைரியமா இருக்கிற மாதிரி சிலர் நடிப்பாங்க. என்னங்க அந்த மாதிரி ஒரு சில எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நடிப்பாங்க பாருங்க, அதான் பெரிய கொடுமையா இருக்கும். உலகத்துல எதுவுமே தெரியாது பாருங்க. இதே மாதிரி தாங்க 2 பேர் தைரியமா பேசிக்கிட்டான். தைரியமா பேசினே ஒன்னே கால் தைரியமானால் நான் தான் அப்படின்னா, அதுக்கு இவன் சொன்னாட்டா ஒன்னே கால் தைரியமானால் நான் தான் அப்படியா, அப்ப நான் ஒரு போட்டி வைக்கிறேன், நீ அந்த போட்டியில நீ ஜெயிச்சிட்டீங்கன்னா 5000 ரூபா தர்றேன் அப்படின்னா. என்ன போட்டின்னு, ராத்திரி 1 மணிக்கு நீ சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்துடணும். நீ போயிட்டு வந்தீங்கன்னா 5000 ரூபா. ஆனா சுடுகாட்டுக்கு போய் சும்மா போனேன்னு போய் சொன்னா நான் ஏத்துக்கிற மாட்டேன். ஒரு ஆணி கொடுத்து விடுவேன், அந்த ஆணியை ஒரு சமாதியில அடிச்சுட்டு வரணும். காலையில போய் பார்ப்பேன், அப்படி பாக்குறது அந்த ஆணி அடிச்சிருந்துச்சுன்னா உனக்கு 5000 ரூபா தரேன்னு போட்டியை ஒத்துக்கிட்டு ராத்திரி 1 மணிக்கு நல்ல இருட்டுல ஆணியை கொடுத்து அனுப்பிச்சு விடுறேன். அவ அனுப்பிச்சுடையில உழைக்காம காசு வந்தா சரி, எங்கிட்ட வந்தா சரி. சரி தைரியமா பேசிவிட்டோம். இருட்டா இருக்கு, நம்ம ஊர்ல வேற 1 மைலுக்கு அங்கிட்டு சுடுகாடு இருக்கு. என்னன்றா போறதுன்னு தைரியமா பேசி விட்டமேன்னு இப்படி போறேன், ரோட்ல நடந்து போறேன். அவன் இந்த சுடுகாட்டுக்கு போய் இப்போ ஆணி அடிக்கன்றவன் போனேன், போய்கிட்டு இருக்கேன். சீமக்கல்ல கட்டையை பார்த்தா ஆள் உட்கார்ந்துருக்க மாதிரியே தெரியுது. என்னடா ஆள் உட்கார்ந்துருக்க மாதிரியே தெரியுதுன்னு பயந்து போறேன். ஒரு வழியா சுடுகாடு போயிட்டான். அப்படி போனவன் என்ன பண்ணியா, போய் அங்க போய் சொன்னா இல்லையா சமாதியில ஆணி அடிக்கணும்னு, இந்த ஆணி எப்படினாலும் அடிச்சுட்டு வந்துருவோம்டான்னு சொல்லி இங்கிட்ட அங்கிட்டுமா பார்த்துக்கிட்டு வேற எதுவும் வருதான்னு சொல்லி அப்படி அங்கிட்ட அங்கிட்டுமா பார்த்துக்கிட்டே இந்த ஆணியை அடிக்கிறேன். இதுல சமாதியில இங்கிட்ட அங்கிட்டுமா பார்த்துக்கிட்டே ஆணி அடிக்கிறேன். இப்படி அடிச்சு அடிக்க அடிக்க இந்த அடிக்கிற சத்தம் கேட்டு பக்கத்துல இருந்துச்சு புளிய மரம், அந்த புளிய மரத்துல இருந்து அந்த பறவை எல்லாம் இந்த சத்தத்தை கேட்டு அப்படியே வேகமா பறக்க, சேப்பா யாரோ வந்துட்டாங்கன்னு சொல்லி வேகமா எந்திரிச்சு ஓட பார்த்தேன் பாருங்க. சமாதியில இருந்து வேட்டியை புடிச்சு இழுத்துக்கிடுச்சு. சேப்பா வேட்டியை புடிச்சு இழுத்துக்கிடுச்சேன்னு சொல்லி அப்படியே பயத்துல பாருங்க அப்படியே ரத்த வாந்தி எடுத்து செத்து போனேன். வேட்டியை என்ன புடிச்சு இழுத்துச்சு தெரியுமா, இந்த பயத்திலேயே ஆணி அடிச்சவே வேட்டியை சேர்த்து வச்சு அடிச்சு விட்டான். இங்கிட்ட அங்கிட்டுமா யாரு வருமோன்னு பார்த்துக்கிட்டு இருந்தவன் சேர்த்து வச்சு அடிச்சு விட்டு எந்திரிச்சு ஓட மாட்டாம செத்து போனேன். உங்களுக்கு தெரியுமா, கொரோனா வந்து செத்தவன் கொஞ்சம் பேரு தான், காய்ச்ச வந்தோடனே கொரோனா வந்துருச்சு பயத்துல செத்தவன் தான் கொல்ல பேரு. அந்த மாதிரி பேருக்கு வேணா தைரியமா பேசிக்கலாமே தவிர எல்லார்ட்டையும் பயம்ன்றது இருக்கத்தான் செய்யும். அது இருக்கும். ஆமாங்க, பொம்பளை பிள்ளை தனியா வந்து நான் ரொம்ப தைரியசாலி பேசலாம். ஆமா, அதுக்காக தனியா ஒரு 100 ஆம்பளை இருக்கிற தெருக்குள்ள போக முடியுமா தனியா? அதானே, அது எப்படி போக முடியும்? சரிங்க, என்னதான் வீரமான பொண்ணா இருந்தாலும் வாயை பத்தி தலையை ஒரு போட விட வேலை முடிஞ்சு வச்சு பின்னாடி இருந்து அது மாதிரி. என்ன விஷயம் வந்திருக்கீங்க? மானா தெரிஞ்சிருக்கேன். மானா? ஆமாங்க. எங்க இருக்கு? மானிங்க தான் இருக்கு. இங்க வேற எங்க உங்க வீட்டு மானா? ஆமா, எங்க வீட்டு மானாவா? என்ன மாதிரி அந்த மானை பார்த்தோன்னே எனக்கு சொந்தமான மான் மாதிரி தெரியுது. உங்களுக்கு சொந்த மான் நான் வச்சிருக்கேன் இங்க இருக்கா? ஆமாங்க. ஏங்க நான் ஆசைப்பட்டதானே உங்க மானை பிடிச்சி கட்டி போட்டுருக்க முடியும். அது மானெல்லாம் பிடிச்சி கட்டி போட ஆசைப்படுறாங்க, இந்த மானையும் கட்டி போட முடியாது இல்லைங்க. ஆசைப்படுறாங்க, ஆசைப்படலைன்னு சும்மா தான் இது ஒண்ணுமே நல்லாதான் இருக்கு. விட்டுறியா அப்படியே போகுது, நாடகம் முடிய போகுது. ஆக ஆளை பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கிற முடியாது.
ஆசை இருக்கா ஆசை இல்லையான்னு யாராவது தெரிஞ்சுக்க முடியுமா? அது எப்படி முடியும்? முடியாதுல. ஏன் முடியாது? அதெல்லாம் தெரியுங்க. அப்படியா? கண்ணை பார்த்தாலும் இது ஆசையா இருக்க பொம்பளை ஆசை இல்லாத பொம்பளைன்னு தெரிஞ்சிடும். சரி. கண்ணுல ஒரு பேர் மின்னும் தெரியுங்களா? பளிச்சு 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 அப்படி பார்த்தானே ஒரு கண்ணு விரியும் பாருங்க. ஐயோ இது நம்ம வாங்கிட்டா நல்லா இருக்குமே இந்த படம். அந்த ஆசை, இந்த ஆசை இல்லாத பாருங்களே பேசாம இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு. நீ எந்த புடவை கட்டினா எனக்கு என்ன, நீ எந்த நகை போட்டு வந்தா எனக்கு என்ன, நான் பாட்டுக்கு வர்றேன் பொருண்டு போயிட்டே இருக்குங்க. இந்த ஆசையில பொம்பளை அடுத்த வீட்டுக்காரி ஒரு நகை போட்டக்கூடாது, புருஷன் உயிரை வாங்கி அதே மாதிரி போட்டாதான் நிம்மதியா மூச்சு விடுவா. அதுல தெரிஞ்சுக்கலாம் ஆசை இருக்கவும் இல்லாதவங்க. ஏன்னா அந்த வாழ்க்கையில ஆசை இருக்கிறவங்க ஆசை இல்லாதவங்க மனுஷன் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னு வைங்களே, அதே மாதிரி பாருங்க ஒரு மன்னருக்கு சந்தேகம் வந்துருச்சு. எப்படி? என்ன சந்தேகம்னா, அந்த முட்டாள்ன்றாங்களே முட்டாளி எப்படி இருப்பான், எப்படி இருப்பாங்க நான் பார்க்கணும். வேகமா முட்டாள்ன்றாங்களே அவன் எப்படி ஆள்றத பார்க்கணும்னு மந்திரியை கூப்பிட்டேயோ யோயா, நான் அந்த முட்டாள்ன்றதை யாருன்றதை நான் பார்க்கணும் மனுஷன் இல்ல. நீ போய் என்ன பண்ற, ஊருக்குள்ள போய் ஒரு 5 முட்டாளை பார்த்து கூட்டிட்டு வா. அது என்ன 5 முட்டாள்? என்ன மாதிரி அவருக்கு 5 முட்டாள் மேல ஆசை இருக்கு. சரி, 5 முட்டாளை பார்த்து கூட்டிட்டு வந்துட்டாரு. கூட்டிட்டு வான்னு மந்திரி பார்த்தாரு, இந்த வேலை எத்தனை வேலை இருக்கு அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த ஆளுக்கு போய் முட்டாளை பார்த்து கூட்டிட்டு ஊருக்குள்ள எவ்வளவு பிரச்சனை ஆமா அப்படின்னு ஊருக்குள்ள வந்துட்டாரு. சரி, ஊருக்குள்ள வந்தா பாருங்க, நான் முட்டாளை போய் எங்கே தேடுறது அப்படின்ட்டு இப்படி வரையில பாருங்க ஒருத்தர் மாட்டு வண்டி ஓட்டி வர்றாரு. சரி, மாட்டு வண்டி ஓட்டி வர்றாருல்ல, மாட்டுக்கு புல் அறுத்து ஒரு கட்டு வச்சிருக்காரு. புல்லு கட்டு. ஆமாங்க, வண்டி சும்மாதே இருக்கு. அந்த வண்டியில அந்த புல்லு கட்டை போடலாம்ல, என்ன பண்றா தெரியுமா, வண்டியும் ஓட்டிக்கிட்டு இந்த புல்லு கட்டை தலையில தூக்கி வச்சுக்கிட்டே வண்டி ஓட்டி வர்றாரு. யோ வண்டி சும்மா தானே கிடக்கு, ஏயா அப்படி தலையில சுமந்துக்கிட்டு வர என்ன? அப்பதான் அவன் சொல்றா, ஏங்க என்னைய சமக்கிறது சரி, இந்த மாடு சரி புல்லு கட்டையுமா சமக்கும் அப்படின்னு உன் தலையில வச்சிருந்தாலும் அதாடா சமக்குது. அதனால இவன் தான் தேடி வந்தால் நீ தான் முத முட்டாளு தயாரிச்சுக்கிட்டியான். 2வது வர்றியான் ஒருத்தர், என்னடா இப்படி கழிச்சு தேடிக்கிட்டு இருக்கான். டேய் என்னையா தேடுற? என்னடா தேடி தொலைகிற? என் வீட்டு சாவியை காணா தேடிக்கிட்டு இருக்கேன். ஓ வீடு எங்க இருக்கு? என் வீடு அடுத்த தெருவுல இருக்கு. சரி, எங்க சாவியை தொலைச்ச? என் வீட்டுக்கிட்ட தான் தொலைச்சேன். அப்புறம் ஏன்டா இங்க தேடுற? இல்ல இந்த இடம் தான் வெளிச்சமா இருக்கு, இவனை தேடுறேன். தேடுன 2வது ஏன்டா இவன் தான்டா 2வது முட்டாளு, இவனை தயார்படுத்திக்கணும் அப்படின்ட்டு 3வதா வர்றான். வந்தா பாருங்க ஒருத்தர் பெரிய குச்சியை வச்சு இப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கான். சரி, வேற ஆட்டிக்கிட்டே இருக்கான்ட்டு இங்க வா, என்ன குச்சியை வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கேன்னு, இல்லப்பு நான் வெளியூரு, இந்த சூரிய கணக்குள்ளேயே இருந்தா எங்க ஊருக்கு எப்படி வெளிச்சம் தரும், அதனால அந்த சூரியனை எங்க ஊருக்கு தள்ளிட்டு போகணும் பாக்குறேன். இவன் தாண்டா 3வது முட்டாளு அப்படின்னு 3 பேரையும் கூட்டிட்டு அரண்மனைக்கு போயிட்டான். சரி மண்ணா, நீங்க கேட்ட முட்டாளை கூட்டிட்டு வந்துட்டேன், இந்த அறிக்கா 3 பேர் அப்படின்னு. அதெல்லாம் சரிதான், நான் 5 பேர் கூட்டிட்டு வர சொன்னேன். நான் 5 பேர் தானே கூட்டிட்டு சொன்னேன், நீ 3 பேரை கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு. இல்ல மண்ணா, உங்களுக்கு 1008 வேலை இருக்கையில மக்கள் பிரச்சனை போய் பார்த்து கூட்டிட்டு வான்னு சொன்னீங்கல்ல, நீங்க 4வது முட்டாள். சரி 5வது முட்டாள் ஆடுறா, ஆனா நீங்க சொல்றீங்கன்னு சொல்லி நான் போய் தேடி முட்டாள கூட்டு வரேன் பாத்தியா, நான் தான் 5வது முட்டாள். இந்த மாதிரி வாழ்க்கையில யார் முட்டாளி யார் அறிவாளி தெரியல. இதுதான் இன்னைக்கு உலகம். ஆமாங்க, இதுதான் உலகம். இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு, ஆசை மனுஷனுக்கு வந்து நமக்கு இது போதும் இது வேண்டான்றதுனா பிரச்சனையில மாட்டிக்க மாட்டோம். ஆமா, இல்ல நம்ம அதாவது தேவையில்லாத ஆசைப்படுறது இன்னைக்கு அவசியம் கூடிக்கிருச்சு. இன்னைக்கு இது இருந்தா போதும், ஏன்னா ஒரு முளை குச்சுனாலும் ஒழுகாத குச்சு இருந்தா போதும்னு வாழ்ந்தது ஒரு காலம். சரி, இன்னைக்கு நவீன காலம் தேவை ஏற்படுத்திக்கிட்டோம், வசதிகளை ஏற்படுத்திக்கிட்டோம், அவசியம் எல்லாமே தேவைப்படுதுல. ஆமா, ஒரு மனிதன் இன்னைக்கு கைபேசி இல்லாம வாழ முடியுமா? அது எப்படி வாழ முடியும்? முடியுங்க. ஏங்க ஒரு காலத்துல இதெல்லாம் எனக்கு வேண்டாம், தொலைபேசி கைபேசியே வேணாம், நிம்மதி ஏதோ மரத்தில் உட்காந்து நிம்மதி நான் சோறுதுனா போதுன்னு போற காலம் ஒரு காலம் கண்டிப்பா வரும். ஏன்னா எதுவுமே வாழ்க்கை சக்கரம் தானே. என்ன பண்ணீங்க, ஒரு ஆசை, ஒரு சின்ன ஆசையை பாருங்க. ஒரு காட்டுக்குள்ள சிங்கம், மறுபடியும் ஒரு சிங்க கதை. அதான் காட்டுக்கு ராஜா. ஆமா, சிங்கம் காட்டுக்கு ராஜா. ஆமா, என்ன எப்பவுமே வருமுன் காப்பமும் வரும்போது காப்பமும் வந்தமின் காப்பமும் 3 பிரச்சனை இருக்கு. வரும் முன்னால் பிரச்சனையை காப்பவர்கள் புத்திசாலிகள். ஒரு குடும்பத்திலே ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி இந்த பொம்பளை எல்லாம் சுதாச்சிருவாங்க, அவங்க எல்லாம் புத்திசாலி. பிரச்சனை வந்துருச்சு, வரும்போது சமாளிக்கும் சாமர்த்தியசாலிகள். ஆமாங்க, பிரச்சனை வந்த பின்னாடி பாத்துக்கலாம் முட்டாள். அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணவே முடியாது, இல்லைலாம் திருத்தவே முடியாது. பார்த்தாரு என்ன பண்ணுங்க, அந்த நரி என்ன பண்ணி எப்பவுமே பிரச்சனையில மாட்டிக்காது. நரி வந்து பிரச்சனையில மாட்டிக்க தந்திரமானது. அது என்ன பண்ணி போனா தெரியாதனமா அந்த சிங்கம் இருக்க போயிடுச்சு. சிங்கத்துக்கு சரியான பசி பிடிச்சிருச்சு நிறைய. சரி,
நரி சிக்கிருச்சு, பிரச்சனையில மாட்டிக்கு தப்பிக்கணுமே. என்ன பண்ணிச்சா, சிங்கராஜா நீங்க இருக்க வீரத்துக்கு, நீங்க இருக்க ஒரு மன்னர் பதவியில் இருக்கீங்க, சரி, என்னையே போய் அடிச்சு கொள்ளலாமா, உங்களுக்கு தானே அது அசிங்கம், சரி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இந்த பேசலாம் என்கிட்ட பேசாத, எனக்கு பசிக்குது, நான் உன்னை கொல்லணும். சரி ஏன் ராஜா, அப்படியே மூணு முக்கால சதவீதம் தானே இருக்கேன், எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் கொடுங்க, சரி, நல்லா கொழுத்த மிருகம் பார்த்து கூட்டு வந்துருன்னு சொல்ல, பசியை நான் போக்குறேன், சரி, நேரம் மட்டும் கொடுங்க, நம்பலாமான்னு சொல்ல, நம்புக ராஜா, உங்களை ஏமாத்தி வாழ வந்த காட்டுக்குன்னு சொல்ல, பார்த்தா தூரத்தில் பார்த்தா ஒரு கழுதை நல்லா மேய்ஞ்சிக்கிட்டு ஒரு 100 கிலோ இருக்கும். கழுதை பெரிய கழுதையா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. சரி, சிங்கம் இப்ப நரி பக்கத்துல போயிருக்கு. சரி, போய் உடனே சிங்கம் அடிக்க பண்ணா வருமா கழுதை? அதானே கழுதை. ஒரு விஷயம் தெரியுமா? என்ன நம்ம சிங்கராஜாவுக்கு இந்த காடு பிடிக்கலையா, சரி, இந்த பதவியும் பிடிக்கலையா, பதவி அது ஆமா, இந்த பதவி தலைவர் பதவி பிடிக்கலையா, சரி, அதனால தலைவர் பதவி யார்ட்டையாவது கொடுக்கலான்னு இருக்காரு, உங்ககிட்ட கொடுக்கலான்னு இருக்காரு, சரி, அதனால நீ வந்து அந்த தலைவர் பதவி ஏத்துக்க, அவர் வேற காட்டுக்கு போறான்னு சொல்ல, தலைவர் பதவியை ஏத்துக்கன்னு கழுதுகிட்ட சொல்ல, யாராவது தலைவர் பதவி கொடுப்பாங்களா? அதானே கழுதை நம்பலாமா? சரி, அப்ப கழுதைக்கு ஆசை, சரி நம்ம கொஞ்ச நாள் தலைவர் அதை இருந்து பார்ப்போம், சரி, அப்படி என்ன பண்ணிருக்கு, வேகமா வந்திருக்கு பின்னாடி, நரி பின்னாடி வரலாமா தலைவர் பதவியில, ஏன் அந்த பதவியை நீ வச்சுக்க, நரிட்டு சொன்னா தப்பிச்சு இருந்திருக்கான். சரி, வந்தா அங்க வரும்போது சிங்கத்துக்கு இந்த பசியில ஒரே தாவு, காது மட்டும் சிக்கி அடிச்சு சாப்பிடுறதுக்கா சிங்கம் தாவுது, போனா காது மட்டும் தப்பிச்சு, காது பிஞ்சதோட தப்பிச்சிருச்சு, ஓடிச்சு. சரி, பின்னாடி நரி இது மாட்டிக்குமே, ஏன் இந்த கொள்ள தானே கூட்டு போனேன், அப்படி ஐயா சரியான அறிவியட்ட கழுதையா இருக்கே. சரி, உனக்கு விஷயம் தெரியுமா, தலைவர் பதவியில அந்த தலைவர் உட்கார வச்சு உனக்கு மகுடு தூக்கி வைப்பாங்கல்ல, அப்போ காது பெருசு, கழுத காது, அந்த கிரீடம் சரியா உட்காராது, அதனாலவும் காதை பிச்சு, சிங்கம் சொன்னா மறுபடியும் கழுத நம்பலாமா? என்ன ஆசை என்ன வண்டிக்கு அப்படியா, சரி நான் தான் தப்பா வச்சு மறுபடியும் வரேன், 2வது வாய்ப்பு சிங்கம் தவறணுமா, குரலை பிடிச்சி ஒரே புடியா பிடிச்சி கொண்டுருச்சு. சரி, செத்து போச்சு கழுத. ஆமா, ஆசை தீராததுக்கு ஆசைப்பட்டா பார்த்துச்சு, நிறைய கூப்பிடுச்சிங்க, வா குடல் தனியா, எலும்பு தனியா, ஈரல் தனியா, மூளை தனியா பிரிச்சு வை, நான் போய் என் பொடாட்டி கூட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லி சிங்கம் போக இந்த நிறைய நடுங்க எல்லாத்தையும் பிரிச்சிருச்சு, மூளை எல்லாம் குவியல் அதுக்குள்ள அவ கொண்டு தின்றுச்சு. பார்த்தா சிங்கம் வந்தா எல்லாமே இருக்கு, மூளை மட்டுங்க கழுது, நரி எங்க கழுதையோட மூளையை காணன்னு சொல்ல, அப்பதான் நரி சொல்லிச்சா, சிங்கராஜா இந்த கழுதைக்கு மட்டும் மூளை வந்தா நம்மள்ட்ட 2 வருமா அப்படின்னு சொல்ல, இது வந்து நாம் சிரிப்பதற்காக சொல்லப்படும் கதை. ஆனால் இன்னைக்கு இந்த உலகத்துக்குள்ள காம பசியோடு இருக்கு சிங்கங்கள் ஏராளம், அவர்களும் தந்திரமாக உங்க பிள்ளைகளை அழைத்து செல்லும் நரிகள் அதை விட ஏராளம். பிள்ளைங்க வந்து கழுத மாதிரி ஏதாவது இல்லாததைக்கு ஆசைப்பட்டுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. உங்ககிட்ட நல்ல புடவை இல்லையா, புடவை எடுத்து தரவா, ஃபோனே இல்லையா, ஆப்பிள் ஃபோன் வாங்கி தரவா, உன் புரிச்சவனை சாப்பிட்டேனே கேட்க மாட்டானா, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டால் முடிஞ்சு போச்சு. இவ்வளவு கொக்கிய வச்சுக்கிட்டு நிறைய நரிகளை காத்துக்கிட்டு இருக்கு, அதனால நாம தான் சுதாரிச்சு வாழணும். இருந்தாலும் கூட என்னுடைய மானம் வச்சுக்கிட்டு இல்லைன்றீங்களே, ஆமா, மறைக்காதே மறைச்சு முட்டி என்ன பார்த்து உரைக்காதே, மறைக்காதே மறைக்காதே மறைச்சு முட்டி என்ன பார்த்து முறைக்காதே, நம்பிராஜன் பெற்றெடுத்த பெண்ணே, நம்பிராஜன் வந்திருக்கே உன்னே, தந்தமான மாணிருக்கே உன்னே, நான் வாழ்வதற்கு உள்ள வெண்ணே, மறைக்காதே மறைச்சு முட்டி என்ன பார்த்து முறைக்காதே, போக வச்சிருக்கே கயறு, கட்டி விட்டா வயிறு, 40 வச்சிருக்கே உயிரே, 40 வச்சிருக்கே உயிரே, என் கைவட்டால தீருமகன் துயரே, மறைச்சு விட்டு என்ன பார்த்து முறைக்காதே, சங்கப்பனுடைய பேரே நதியாகிரி அவர் இருக்கும் ஊரு, நாம் முடிப்பேன் நாம் முடிப்பேன் மாறு, அந்த தாய்களுக்குள் சமூகத்தை கோரு, மறைச்சு விட்டு என்ன பார்த்து குறைக்காதே. கேளுங்க, வண்டி குரு பூஜை, அதனால அங்கிட்ட போகணும், வண்டி எல்லாம் எங்க போகணுமா குரு பூஜையா, அதனால ஆமா தேடி வந்த மானை ஒழிச்சு வச்சு மறைச்சிக்க எனக்கு இல்லை, அதனால நான் எதுக்கு உங்க மேல ஆசைப்படுறேன். வேள்வி மலை சாரலியில வேகமாக ஓடி வந்து
வேள்வி மேளத்தாரலிலே வேகமாக ஓடி வந்து மானியினுடைய அடையாளம் கேட்ட காரணத்தில் காரணத்தே நின்றுள்ளாவோ காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் காயாத கானகத்தே நின்றுள்ளாவுனர் காரிகையே மேயாதமான் இது மேயாதமான் அல்ல ஜாதிமான் மேயாதமான் 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 மேயாத மேயாத மேயாதமான் 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 மேயோகமான் சந்தனமும் குழுவும் கமலம் பல மக்களும் என்று சுமந்த பரதமும் மேயாத மேயாத மேயாதமான் சந்தனமும் உலகம் கமலம் கன சந்தனமும் கமலும் சாயாத இருந்தாலும் அது தண்டலை நிமிர்ந்து பாயாதமா தலை நிமிர்ந்து பாயாதமா மலரை கண்டதுண்டோ ஒரு மாணரை கண்டதுண்டோ அழகிய ஒரு மான்பார கண்டதுண்டோ 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 உண்டோ உண்டோ மாடல உன்னைத்தான் ஆமாங்க என்ன விஷயமா உன்னைத்தான் எதுக்காக கல்யாணம் பண்ணணும் அப்படின்றக்காக இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை இதயத்தில் விழுந்தது திருமண மாலை உறவுக்கு உரிமைக்கு பிறந்தது நேரம் உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம் இருவர் என்பது ஒருவர் என்பது உண்மை இருவர் என்பது ஒருவர் என்பது உண்மை இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை இதயத்தில் விழுந்தது திருமண மாலை உறவுக்கு உரிமைக்கு பிறந்தது நேரம் உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம் இருவர் என்பது ஒருவர் என்பது உண்மை இருவர் என்பது ஒருவர் என்பது உண்மை பாதிகளை மூடுகிறது கூட்டலை நடவி பாதி பாதியா இருவரும் மாறி பழகும் இத்தொய பள்ளியில் இன்பம் ஆலை என்பது ஆலை ஒன்றுதான் இன்பம் ஆலை ஒன்றுதான் இன்பம் அண்ணா அப்புறம் அப்புறம் குடிங்க வீடியோ எடுக்கிறவனு கொடுங்கண்ணா கொடுங்க எல்லாரும் கொடுப்பாங்க எனக்கு சாமி நாடகம் பார்க்க வந்து நாடகம் வைக்கிறது அனைவரும் நலமோடு வாழ வேண்டும் நோய் நொடி இல்லாமல் அனைவரும் சந்தோஷமாக மந்தையும் ஒன்றாருல எடுத்து கற்பூர
கற்பூர நாயகியே மந்தையம்மா மாறி மலை தாரும் அம்மா கற்பூர நாயகியே மந்தையம்மா மாறி மலை தாரும் அம்மா பொற்கோவில் கொண்ட மந்தை மாரியம்மா பொற்கோவில் கொண்ட மந்தை மாரியம்மா பூவில் இந்த பூமி வாடியம்மா கற்பூர நாயகியே மந்தையம்மா மாறி மலை தாரும் அம்மா நெற்றியில் உன் குங்குமமே நிறைய வேண்டும் அம்மா நெஞ்சில் உன் திருநாமம் பதிய வேண்டும் நெற்றியில் உன் குங்குமமே நிறைய வேண்டும் நெஞ்சில் உன் திருநாமம் நிறைய வேண்டும் கற்றவையாம் எந்நேரம் பெரிய வேண்டும் பால் கவிதையிலே உன் நாமம் புரிய வேண்டும் அம்மா கற்பூர நாயகியே மந்தையம்மா காளி மகமாயி மரமாரியம்மா வாரும் அம்மா மந்தையம்மா வள்ளி உன்னை ஆட்கொள்ளவே வேலனாக இருந்த நான் வேடனாக உருமாறி வந்தேன். நீ என்னை அடையக்கூடிய காலகட்டாயம் என்ற காரணத்தினாலே எப்பொழுது நம்முடைய திருமணம் இனிதே நட வேண்டும். ஏதேனும் வரம் அனைவரும் வள்ளி தேவன் வணங்க வேண்டும் சுவாமி. கேட்ட வரத்தோடு நாட்டு மக்களுக்கும் வரத்தை தருகின்றேன். உன்னுடைய நாட்டு மக்களாகிய காரைக்குடி கிராமத்தைச் சேர்ந்த பெரியவர்கள் தாய்மார்கள் இந்த நாடகத்தை கண்டுகளித்த தமிழ் உறவுகள் அத்தனை பேரும் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் அனைவரும் 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று நாட்டு மக்களுக்கு வரமளித்தோம். இரண்டாவது வரமாக தாரத்திலே இரண்டாவது தாரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் திறன் நம்மை கேட்டுக்கொண்ட காரணத்தினாலே இன்று முதல் பக்த கோடிகள் அனைவரும் தெய்வயானை வள்ளி என்று சொல்லி அழைக்காமல் வள்ளி தெய்வானை என்று உன்னுடைய பெயரை உணர்ந்தார்கள். தந்தையன் வரம் வெற்றி மேளம். தங்கமயம் முருகன் சன்னிதானம் சாந்திமயம் முருகன் எடித்தோளும் தங்கமயம் முருகன் சன்னிதானம் சாந்திமயம் முருகன் எடித்தோளும் அங்கமெல்லாம் மாணிக்கம் புஷ்பரோகம் அங்கமெல்லாம் மாணிக்கம் புஷ்பரோகம் அங்கே ஆயிரம் சூரியனின் ஒளி வீசும் அங்கே ஆயிரம் சூரியனின் ஒளி வீசும் தங்கமயம் முருகன் சன்னிதானம் சாந்திமயம் முருகன் எலிக்கோளும் கருணை மழை பொழியும் கருவிழிகள் அவன் காட்சிகள் தோன்றுவதும் பெருவிழிகள் அமுதம் ஊறி வரும் திருவடிகள் அமுதம் ஊறி வரும் திருவடிகள் அவை அடைக்கலம் என்பார்க்கோர் புதுநிலைகள் அவை அடைக்கலம் என்பார்க்கோர் புதுநிலைகள் தங்கமயம் முருகன் சன்னிதானம் சாந்திமயம் முருகன் எடித்தோளும் எங்கு மனும் பருப்பும் மாடுகளே அவன் ஈராறு கைகளாம் தாமரையே எங்கு மனும் பரப்பும் மாடுகளே அவன் ஈராறு கைகளாம் தாமரையே திங்கள் முகம் வரும் புன்னகையே திங்கள் முகம் வரும் புன்னகையே புகழ் சோதிதழ் சிந்துவதும் மின்னழிடையே புகழ் சோதிதழ் சிந்துவதும் மின்னழிடையே தங்கமயம் முருகன் சன்னிதானம் சாந்திமயம் முருகன் எடித்தோளும் ஓம் சாந்திமயம் முருகன் எடித்தோளும் ஓம் சாந்திமயம் முருகன் எடித்தோளும் நாடு செழிக்க வெள்ளம் ஊரு செழிக்க ஞான சிங்கமே ஒரு
பட்டி பெருகவே பால்பட உங்களும் பெருகும் ஞான செஞ்சமே சொந்தங்கள் வருவேன் அவமானே சுடடி வைத்து பாதாரே இந்த உடனே சீராம ரூபம் உலகே ஜெயமங்கலம் ராஜமுடனே சீராம ரூபம் உலகே ஜெயமங்கலம் சுபமங்கலம் சங்கர்வா சுவாமி இதுவரை நாடகத்தை கண்டுகளித்த நாடக ரசிக பெருமக்களுக்கும் நாடகத்தை காண வந்த நாடக சுற்றுவட்டார ரசிக பெருமக்களுக்கும் நாடகத்தை நல்ல முறை அமைத்துக் கொடுத்த நாடக அமைப்பாளர் எங்களுடைய நாடக கலைஞர்களுடைய அன்பு உறுப்பினர் அன்பு சகோதரர் ஆனந்தகுமார் அவர்களுக்கும் நாடகத்தை அமைப்பதற்கு உறுதியாக இருந்த கிராமத்தைச் சேர்ந்த அனைத்து பெரியவர்களுக்கும் நாடகத்திற்கு ஆரம்ப இருவரை சிறப்பான முறையில் ஒளி அண்ணல் அமைத்துக் கொடுத்த கமலேஷ் அருமையான ஒளிவரைக்கு சிறப்பான முறையில் ஒளியை அமைத்துக் கொடுத்த கமலேஷ் ஒளிவரைக்கும் அதில் பணிபுரிந்த அன்பு சார் ஆபரேட்டர் அவர்களுக்கும் மேலும் நாடகத்திற்கு காவல் புரிய வந்த உயர் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் இந்த நாடகத்தை யூடியூப் மூலமாக வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று எங்குதெல்லாம் சிறப்பான முறையில் பரப்பி வருகின்ற அன்பண்ணன் மாயா குலத்தை சேர்ந்த மாதவனுடைய யூடியூப் சேனலை சேர்ந்த அன்பண்ணன் அவர்களும் என்னுடைய சார்பாகவும் எங்களுடைய நாடக கலைக்குழு சார் நன்றி கூறி உங்களது விடைபெற்று செல்கிறோம். நன்றி, வணக்கம்.